Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இப்போ நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இது உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் லைஃப், குடும்ப ஒற்றுமை, பணவரவு, வேலை வாய்ப்பு, ஓகேவா? அதே நேரத்தில் உங்களுக்கான டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட், ஹெல்த் எல்லாமே பார்க்கலாம், ஓகேவா? இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். இது கலெக்டிவ் ரீடிங்கில் வரும். நீங்கள் உங்களுக்கு சில பேருக்கு ப்ரைவேட் ரீடிங் இல்லை ஒரு ப்ரைவேட் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதை மென்ஷன் பண்ணி உங்கள் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, சரியா? ஓகே. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இந்த வாரம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ், மேரேஜ் லைஃப், உங்களோட ஹெல்த்துக்காக, ஓகேவா, செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, அதாவது இது உங்களோட என்ன சொல்கிறதுனா உங்களோட உடல், மனம் ரெண்டுத்துக்குமான ஒரு டெவலப்மெண்ட். என்ன பண்ணணும், எப்படி உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயமும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோட எண்டில் இந்த வாரத்துக்கான அஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். அந்த அஃபர்மேஷனை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். அதை வந்துடாதீங்க, ஞாபகமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ், நம்மளோட சேனலை. சரி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இந்த வாரம் ஓவரால் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஓவரால் பார்த்திங்கன்னா, மனதளவிலான உங்களோட ஒரு வலிமை அதிகமாக இருக்கும், ஓகேவா? இவ்வளோ நாள் ரொம்ப உங்கள் மனம் ரொம்ப வீக், அதாவது ரொம்ப உங்களோட சூழ்நிலையை பார்த்தும் உங்களுக்கு நடந்துகிட்ருக்க விஷயங்களில் பார்த்து ரொம்ப ஒரு பயம், பதட்டம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. எஸ், ஆமான்ற மாதிரி சமைக்க வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பயம், பதட்டம் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நீங்கள் நம்மளோட விஷயங்களை மூலமாக உங்களுக்குள்ள கொண்டு முதியவர்கள், அது எப்படின்னா உங்களோட உள்வுணர்வு, ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், உங்களோட மன வலிமை, இதெல்லாம் உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண, ஆதரவற்ற பெண்கள், இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்குது இல்லையா, அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் உங்களோட அந்த மன தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு உங்களோட இந்த ஒரு நல்ல அமைதியான மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக வெளியில் நடக்கிற விஷயங்களை உங்களை அதை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் அதை அமைதியாக, பொறுமையாக கையாளுவீங்க. புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தீங்கன்னா, உங்கள் மனசில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா, உங்களால் வெளியில் இருக்க விஷயங்கள் உங்களை லேக் பண்ணும், உங்களை அழுத்திவிடும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. ஓவரால் எனர்ஜி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிருக்கீங்கன்ற உங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லுதுன்னா நீங்கள் அதிலேருந்து வெளில வரணும். உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா,
ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன். ஒரு கான்ஷியஸ் மைண்டில் என்ன சொல்வீங்கன்னா, ஓகே என்னால் நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும், நான் வந்து இதெல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் காட்ட வேண்டியது வந்து சொற்களில் அல்ல, உங்கள் அமைதி, நடத்தை, உணர்வுகள் வழியாகவே நீங்கள் வலிமையை காட்ட வேண்டும். அதை காட்டுவீங்க. ஓகேவா? நான் வந்து என்னோடய வேர்ட்ஸால் சொல்லலை, என்னோடய ஆக்ஷனில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாரம் நீங்கள் வந்து உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவீங்க. நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, எந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ உங்களை அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியில் கொண்டு வந்து உங்களோட அமைதியை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். அது மாதிரி மேனேஜ் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் கொஞ்ச நாளாக இருந்திருக்கும் உங்களுக்கு. பட் இந்த வரும் வாரத்தில் அதுக்கான பவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதுக்கு உங்களை நீங்கள் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களை ஸ்ட்ரென்தன் ஆக்கிடணும். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பணவரவு, வேலை வாய்ப்பு இதுக்காக பார்க்குறோம். பிஸ்னஸ், ஃபைனான்ஸ் இதுக்கான ஒரு கதவுகள் உங்களுக்கு எப்படி திறக்க போகுது, அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சூப்பரான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு மேஜிஷியன் வந்திருக்காரு. தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்களுக்கு. ஓகேவா? சக்ஸஸ். நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஹை பவர் இருக்குது. நீங்கள் வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய பர்சன். நீங்கள் இந்த வரும் வாரத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வெற்றி ஆகும். இதுக்கு முன்னாடி நிறைய பயம் இருந்திருக்கலாம், உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கலாம். பட் இந்த வாரத்தில் வைப்ரேஷன் நல்லா இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்க தனித்திறமை உங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு ஹை பொட்டென்ஷியலான பர்சன். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலிதமாகும். ஓகேவா? இந்த வாரம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். உங்கள் மணி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு டக்குன்னு அப்படி கையில் வரணும் அப்படி கிடையாது. நீங்கள் சில முயற்சிகள் போடும்பொழுது அதுக்கான தேடல்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் வர மாதிரி டிவைன் வந்து அலைன் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களோட இப்போ பிஸ்னஸில் நிறைய கிளைண்ட் வரலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அது ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கனாலும் சரி, வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, ப்ராஜெக்ட்லேயும் சரி, எல்லாத்துலேயும் வந்து ஒரு நியூ ஐடியாஸ், நிறைய கொலாபரேஷன் எல்லாத்தையும் வந்து இப்போ தான் நிறைய அப்டேஷன்லாம் வருது இல்லையா, எல்லாத்தையும் இது பண்ணி மிங்கிள் பண்ணி அதில் ஒரு பெரிய அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த படிப்புக்கான எக்ஸாமை வந்து நல்லா எழுதுறது, அந்த வேலைக்கான எக்ஸாம், இந்த மாதிரி டிஎன்பிசி பண்ணுறீங்க, ஏதோ கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறீங்க, இது மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களால் முடியும்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக சாதிக்க முடியும் கைஸ். ஓகே, நம்பிக்கையோட ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் எடுத்திங்கன்னா பண வரவு தாராளமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து கண்டிப்பாக பலிதமாகும். ஓகே, நீங்கள் வந்து வார்த்தையால் மற்றவங்களுக்கு நான் என்ன நிரூபிக்கிறேன், நான் வந்து எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் செஞ்சு காமிங்க, செயலில் செய்யுங்க. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. பண வரவு, வேலைவாய்ப்பு, ப்ராஜெக்ட், பிஸ்னஸ், ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் இருந்ததுன்னா, இதிலெல்லாம் ஸ்ட்ரகிள் இருந்தால் எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. காட் பிளஸ் யூ. இந்த வாரம் உங்களோட குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி உறவு, லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். இதில் உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும். ஓகேவா? உங்களோட உண்மைத்தன்மை வெளிப்படும். உங்ககிட்ட யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்க, போலியாக ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வாரம் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? யார் உங்கள் கூட இருக்கலாம், யாரை உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் தெரியும். இந்த எனர்ஜி வந்து நமக்கு சரியான எனர்ஜியா, இந்த எனர்ஜி நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குதா, இவங்க நமக்கு பாசிட்டிவான மனிதர்களா, இல்லைனா இவங்க வந்து நமக்கு நெகட்டிவான பர்சனா, அவங்களோட இயல்பு என்னங்கிறதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? இது வந்து குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் லவர்ஸாக இருந்தாலும் ஓகே, இப்போ கணவன் மனைவி உறவில் இருக்கும்பொழுதும் உங்களுக்கு இவங்களோட அந்த உண்மைத்தன்மை இந்த வரும் வாரத்தில் புரிதல் ஏற்படும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்க, இல்லைனா சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் இந்த வாரத்தில் ஒரு நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி வரும்பொழுது அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட உண்மைத்தன்மை, அவங்கள பற்றின என்ன ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கோ அதை தைரியமாக வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டமாக போகும். அதனால்
நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியத்தை, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த மாதிரி ஓப்பனாக எதையும் டக்குன்னு பேசாமல் இருக்கிற மாதிரி, ஒரு ஷை டைப் மாதிரி ஒரு உங்களையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து அதிலேருந்து வெளில வரணும். உங்களோட உண்மைத்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்தணும். உங்கள்கிட்ட அவங்கள பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்தால் அதை நீங்கள் கன்வே பண்ணலாம். இது சிங்கிளாக இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் நியூவாக வரணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? அடுத்தது திருமண வாழ்க்கையில், திருமண உறவில் இருக்கீங்க, இல்லை லவ்வர்ஸாக இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட 2 பேருக்குமே வந்து ஒரு இணக்கம் இந்த வரும் வாரத்தில் வந்து ஏற்படும். கொஞ்ச நாளாக அந்த வாய்க்கா வரவு தகராறுலாம் இருந்துட்டு வச்சுங்க, அந்த விஷயம் எல்லாம் கிளியர் ஆகி ஒரு 2 பேருக்குமே வந்து மைண்ட் செட் ரொம்ப வந்து அமைதியாக, ஒரு தெளிவான மைண்ட் செட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிற மாதிரியான அந்த சூழ்நிலைகள் ஏற்படும். ஓகேவா? ஓப்பனாக பேசுங்க. உங்களுக்கான அந்த சோல் கனெக்ஷன் உருவாகக்கூடிய அற்புதமான வாரமாக இது இருக்குது கைஸ். ஓகேவா? சில பேருக்கு உங்களுக்கான சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களோட உங்கள் ஆராவுக்கு ரிலேட்டடான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சில திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களோட அன்பை, பாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். இதுவும் உங்களுக்கு சொல்கிறாங்க ஒரு கைடன்ஸாக. சரியா? உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுலாம் கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. ஓகே? கொஞ்சம் அன்பாக, பாசமாக, நல்ல பாசிட்டிவான விஷயத்தை பேசுங்க. ஓகே? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தில் உங்களோட அந்த இன்னர் அண்டு எப்படி சொல்கிறதுனா, உங்களோட மனநிலை அண்டு உடல் ரீதியான ஒரு அவேர்னஸ், உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் காட்டணும். ஓகேவா? உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி, ஆன்மீகத்தை பற்றிய ஒரு சிந்தனை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வரும் வாரத்தில் ஏற்பட போகுது. இது வந்து உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக சொல்கிறது. ஓகேவா? உங்களை வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும் உங்களுக்குள்ளே. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ப் மைண்டு, நல்ல அறிவு, தெளிவு, புத்திசாலித்தனம் எல்லாமே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்ச நாளாக ரொம்ப ஏதோ ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன, இது எப்போ கிடைக்கும், இந்த விஷயத்துக்கு ஏன் இப்படி நடந்தது, இதை எப்போ எனக்கு வந்து டிவைன் எனக்கு வந்து கிளியர் பண்ணுவாங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கையின் தேடல்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான விஷயங்களை நீங்கள் உணர முடியும். அது எப்படின்னா உங்களுக்குள்ளே தான். ஏன்னா உங்களுக்குள்ள பீஸ்ஃபுல்னஸ் இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா இந்த சில மௌனமான விஷயங்கள் உங்களை கொஞ்சம் வந்து இப்போது நிறைய கூட்டத்தில் நிறைய பேரோட மிங்கிள் ஆகிறது, உங்களுக்கு அந்த இப்போ ஒருத்தர் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு விஷயத்துக்காகனா அதில் போய் நிற்கிறது, அதுக்கு நீங்கள் ஒரு பதிலை சொல்கிறது, அதெல்லாம் செய்யாதீங்க. ஏதோ ஒரு உங்களை கூப்பிட்டு கூட வச்சு பேசலாம். அங்கே ஒரு 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1 வார்த்தை பேசுங்க. எவ்வளோ ஷார்ட்டாக அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டு உங்களை அமைதிப்படுத்திக்கிறீங்களோ நல்லது. ஓகேவா? சில நாட்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், மௌன விரதம் கூட இருக்கலாம். ஓகேவா? சில பேர் நிறைய ஒரே டைமில் நிறைய விஷயங்களை பண்ணுறேன், நான் அவங்களுக்கு சொல்யூஷன் தரேன், இவங்களுக்கு சொல்யூஷன். நீங்கள் நாலேஜ்ஃபுல் பர்சன் தான். ஆனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஒரு மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 4 இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரே நேரத்தில் 4 வாய்ப்புகள் வருது சொல்லிட்டு 4 ட்ரை அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே? உங்களோட இன்னர் பீஸை கவனிக்கணும். உங்களோட ஆன்மீக வளர்ச்சியும் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, உங்களோட வளர்ச்சியை நோக்கி உங்களோட பயணம் இந்த வாரம் இருக்கணும். உங்களை கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களை வந்து அந்த மென்டல் டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளில கொண்டு வரணும். உங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் மன அமைதி வருது அப்படின்னா அந்த விஷயம் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் உங்களோட வேலையிலேயே அது தெரியும், உங்களுக்கே அது தெரியும். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தீங்கன்னா அந்த வேலை ரொம்ப சொதப்பலாக பண்ணுவீங்க. நீங்கள் இதுவே வந்து உள்ளுக்குள்ளே அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருவீங்க. அது ஒரு பெரிய வெற்றியாக உங்களுக்கு மாறும். அந்த நெக்ஸ்ட்டு மூவ் உங்களோட லைஃப்பில் வந்து அந்த பெரிய வேலையை வச்சு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்த வாரம் சைலண்ட்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். உங்களுக்குள்ளே அமைதியை கொண்டு வாங்க. அப்புறம் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.
அதில் ஒரு பெரிய விஷயம் அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணுவீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். இந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், உங்களோட ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும், உங்கள் உடல் மனத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கைடன்ஸ் வருது. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் இது ஓவரால் ஒரு கைடன்ஸ் இது உங்களுக்கு. ஓகேவா? இதில் என்னென்னா உங்களோட அந்த பேட் டைம் முடிஞ்சு குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது. நேரம் மாறுகிறது. ஓகேவா? டைம் சேஞ்ச் ஆகுது. கடந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய பஞ்சாயத்துலாம் நடந்திருக்கும். அந்த பஞ்சாயத்தாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வரும் வாரத்தில் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும், சொல்யூஷன் கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த வாரத்தில் சிலருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி தான் இது. ஓகேவா? முக்கியமான வாய்ப்புகள், கதவுகள் திறக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள். அலர்ட்டாக இருங்க. அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, அலர்ட்டு அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். உங்களோட டைம் சேஞ்ச் ஆகுது. ஸோ ரொம்ப வருத்தம், சோகம்லாம் காமிக்காதீங்க, வேற இருங்க. ஓகே, இப்போ இதில் இந்த கார்ட் வழியாக என்ன சொல்ல வராங்கன்னா, யூனிவர்ஸ் உங்கள் எனர்ஜியை நீங்கள் அலைண்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களை தாங்கி தூக்கி நிறுத்தும். உங்களை அப்படியே நீங்கள் கேட்குற விஷயங்களெல்லாம் அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுப்பாங்க. அதுக்கு உங்களை எப்படி வச்சுக்கணும்? அதான் ஹெர்மெட் கார்ட்லேயே பார்த்துமே எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப அவ்வளோ நாலேஜ், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்களே 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலர் டீச்சர்ஸ் கூட இருப்பீங்க. இதில் டீச்சிங் லைனில் இருக்கிறது, குருவாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் சம்திங் நீங்கள் இருக்கீங்க. சில பேர் ஹீலர்ஸ் கூட பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் கார்ட்லேயே ஹீலர்ஸ் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட அந்த டைமிங் மாறும். உங்களை எனர்ஜைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? செய்ய வேண்டியது உங்கள் உள்ளுக்குள்ளே தான். அதனால தான் நான் சொல்கிறேன், செய்ய வேண்டியது உங்களோட உடல், மனம், ஆன்மா. அந்த இடத்துல நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். ஓகே, சரி. இன்றைக்கி இந்த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, எனர்ஜி நீங்கள் அலைவாக வச்சுக்கிட்டிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு தர வேண்டியதை கரெக்ட் டைமுக்கு கொடுப்பாங்க. உங்களை யூனிவர்ஸ் தாங்குன்னு தாங்குவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் இந்த வாரத்துக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஒரு கன்சல்டேஷன், ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. யாருக்கா ஹீலிங் தேவைப்படுது, ப்ளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வரும் வாரம் இருக்கு இல்லையா, அடுத்த சாட்டர்டே 3ஆம் பிறை வருது. அன்னைக்கு நீங்கள் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் இனிஷியேஷன் வாங்கிக்கலாம். யாருக்காவது ஐடியா இருந்தால் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி அனுப்புங்க. உங்களுக்கான ரிப்ளை கிடைக்கும், பதில் கிடைக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. எப்படி இருக்கணும்னா உங்களோட அஃபர்மேஷன், நான் அமைதியுடன் செயல்படுகிறேன், அவை அனைத்தும் எனக்காக வேலை செய்கிறது. அதாவது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எனக்காக வேலை செய்கிறார்கள். ஓகேவா? நான் மன அமைதியோடு இருக்கிறேன், மன அமைதியுடன் செயல்படுகிறேன், இவை அனைத்தும் எனக்காக வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லணும். அங்கே நீங்கள் எந்த கார்டு நினச்சி, இப்போ யூனிவர்ஸை நினச்சிருந்தாலும் சரி, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எனக்காக வேலை செய்கிறாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.